ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்ல இந்த மாதிரி பேன் கேக் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ட் 2ல். இப்போ பார்ட் 3 தான். மாவு எல்லாம் ரெடியாக வச்சாச்சு, இந்த திக்னஸில் இருக்குது. அடுத்து நம்ம இதில் பேனில் ஊற்றுறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு ஒரு சூடாயிட்டிருக்கு. அந்த டூல் என்ன டூல்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும் இது. இப்போ இதனால் நம்ம காய வச்சுக்கலாம் கொஞ்சம். அடுத்து நெய்யை ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டருக்கு பதிலாக நெய்யே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட்டர் எங்கள் இங்கே இல்லை, காலி ஆகிடுச்சு. ஸோ ஒரு இதுலையா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் பட்டர் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி ஹோல் திங்கையும் சூடாக பண்ணி விட்டுடலாம். இப்போ வெடிக்குது, பிகாஸ் நாங்கள் அடுப்பை ரொம்ப நேரம் காய வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஊற்றிட்டோம் நாங்கள். இதில் ஒரே ஒரு இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அது கடைசியாக முடியும் போது கட் பண்ணிக்கலாம்ல. முடியும் போது கட் பண்ணால் திருப்ப முடியாது. இதை திருப்ப கொஞ்சம் டூல்ஸ் தேவைப்படும். ஒரு கட்டிங் நைஃபும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அந்த எட்ஜஸ் எல்லாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் திருப்பிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி இந்த இப்போலாம் திட்டா பார்க்க பணியார மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி அதை பிடிச்சி திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஒழுகும். வரலன்னா பெரியவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க. பார்க்க அந்த மாவு பார்க்க வால்கனோ பீஸா அது மாதிரியே இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து ஃபேவரட் திங்கு பீஸா தான். எப்போ பாரு பீஸாலேயே இருப்பா. மிடில் இருக்கிறது கொஞ்சம். ஸோ நாங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் திருப்பி போட்ட எல்லாத்தையும் நல்லா உப்பலாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் இந்த வீடியோவே முடிக்க முடியல. ஸோ வந்து நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். பார்ட் 4 நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம்.